இவங்க சொன்னாங்க இது வரைக்கும் வந்து அவங்க ஒரு நிர்வாக திறமை உள்ள இல்ல அனுபவம் உள்ள தலைவர்கள் இல்லைன்னு சொன்னாங்க. ஐயா செங்கோட்டையன் அவர்கள் மீது விமர்சனங்கள் இருந்தாலும், ஆனால் அவர் ஒரு கட்சியில் இருந்து கிட்டத்தட்ட பல்லாண்டு காலம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்து இந்த ஒரு கூட்டத்தை முதலாக அவர் கட்சியில் சேர்ந்து அவர் பகுதியில் நடக்கிறார். அதனால அவர் ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கூட்டமா தான் சிறப்பா செய்வாரு. திருவண்ணாமலையில நடந்தத திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு, அப்ப ஏன் இந்த விதிமுறைகள்லாம் நீங்க வைக்கல? எத்தனை நேரத்தில் ரோட்ல பல கிலோமீட்டருக்கு டிவைடர்ல கொடி நட்டு இருந்தாங்களே, அதை யாராவது கேட்டீங்களா? இதுபுறமும் வந்து கொண்டு வந்து வாழை மரங்களும் தோரணங்களும் கட்டினீங்களே, அதுக்கு ஏதாவது நீங்க கட்டுப்பாடு வச்சீங்களா? அப்ப ஒரு கூட்டம் என்பது எல்லாத்துக்கும் நீங்க பொதுவான நெறிமுறை வைக்கணும்ல. ஆளுங்கட்சிக்கு நான் ஒண்ணு, இல்ல இங்க இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு நான் ஒண்ணு வைக்கிறதா, இது ஏதோ முறைப்படுத்தப்பட்டிருக்கு. விஜய் வருவாரு, அவர் கூட்டணியில அவர் கூட வச்சுக்கிட்டு அவர் முதுகுல சவாரி செய்வோம் அப்படின்னு தான் இவர் விஜய்க்கு வந்து பயங்கரமா கட்சியில் உடன்பாடு இல்லை என்றால் கூட இவரா போய் விழுந்து காலில் கூட விழுந்துருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு சரியா தெரியல. நான் போய் விஜய்க்கு ஐடியா கொடுத்தேன், இவருக்கே அந்த ஐடியாவும் நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம். இவரு போய் என்ன விஜய்க்கு ஐடியா கொடுத்தாரு? எந்த அதிகாரத்துக்கும் வராமல் அனைத்து கட்சிகளிடம் தன் வேட்பாளர் தோற்பதற்காகவே பணம் வாங்கக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணன் சீமான். எத்தனை பேரை மாத்திராரு பாருங்க. இதுவரைக்குமே பல பேரை மாத்திட்டாரு. எங்க அண்ணன் தயவு செய்து உங்கள் பெயரை சீமான் என்கிற பெயரை தயவு செய்து ஸ்ரீமான் என்று மாற்றிக் கொள்ளுங்கள். நாம் தமிழர் என்று கட்சி பெயரை ராம் தமிழர் என்று பேசி மாற்றி விடுங்கள். இன்னும் கொஞ்சம் உணர்வோடு இருக்கிற பிள்ளைகளாவது நாம் தமிழர் என்ற அந்த கட்சியின் கொள்கையை உருவாக்கி கொண்டு நாங்க இயங்குவோம். நீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு கட்சியில் வந்து அரசியல் மயப்படுத்தலன்னா, ஏன்னா ஒரு தலைவரே இப்படி அரசியல் மயப்படுத்தப்பட்டு இல்லாத போது அப்புறம் எப்படி ஒரு தொண்டன் இருப்பான் சொல்லுங்க? நீங்க ஆகுன்னா இறங்கி போய் கட்சிக்காரங்களே அடிக்கிறீங்கள கூட்டத்துல. இது எந்த மாதிரி? இதுதான் வந்து ஒரு மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஒரு குறைந்த கூட ஒரு தலைவர் பண்போ தலைமை பண்போ இல்லாத ஒரு நபராக அண்ணன் சீமான் வந்து அம்பலப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் தான் பார்க்க முடியுது. நம்ம எப்பொழுதுமே ஆளுகிற அரசு அந்த கட்சி கூட்டணியில் இருந்தால் கூட அவர் மக்கள் பிரச்சனையை வைத்து நடத்துகிற போராட்டங்களுக்கு ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பதும் இல்ல நெருக்கடி கொடுப்பதும் இயல்பாக போய்விட்டது. ஏன் கொடியேற்றுவதற்கு கூட பெரிய பிரச்சனையா இருக்குது. அவங்க கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு பிரச்சனை, எங்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சிகளுக்கு பிரச்சனை, நாங்கள் நாம் தமிழர் இருக்கும்போது நாம் தமிழருக்கு எண்ணற்ற பிரச்சனை எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பதுதான் அது அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும். இது நீங்க வந்து ஒரு கூட்டம் நடத்துவது என்றால் இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு இயக்கத்திற்கு இல்ல பெருவாரியான இளைஞர்களை கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்கு இது ஏன் இந்த திட்டம் எல்லாம் திருவண்ணாமலையில நடந்தத திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு, அப்ப ஏன் இந்த 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 விதிமுறைகள்லாம் நீங்க வைக்கல? எத்தனை நேரத்தில் ரோட்ல பல கிலோமீட்டருக்கு டிவைடர்ல கொடி நட்டு இருந்தாங்களே, அதை யாராவது கேட்டீங்களா? இதுபுறமும் வந்து கொண்டு வந்து வாழை மரங்களும் தோரணங்களும் கட்டினீங்களே, அதுக்கு ஏதாவது நீங்க கட்டுப்பாடு வச்சீங்களா? எங்க ஊர்ல சென்ற ஆண்டு வந்து இளைஞரணியுடைய திமுக மாநாடு நடந்தது. 40 கிலோமீட்டருக்கு, அதாவது சேலத்தில் பெதராகமலத்தில் நடந்தது. 40 கிலோமீட்டருக்கு நீங்க கொடி கட்டி வச்சிருங்களே, யாரோட அனுமதி வாங்கினீங்க? ஒரு மாதம் அப்படியே இருந்தது. ஒரு மாதம், ஏன்னா 2-3 முறை தேதி தள்ளி போன பிறகு கூட ஒரு மாதம் நீங்க அங்க நட்டு வச்சிருக்கீங்க. எதனுடைய அனுமதியில் இருந்தது? எத்தனை பதாகைகள் இருந்தது? எத்தனை பதாகைகள் விழுந்தது? அங்கிருந்த 2-3 ஏரிகளில் மணலை கொண்டு வந்து போட்டு அந்த மாநாட்டு திடலை நிரப்புவதாக ஏரியில் இருக்கிற அந்த மண்ணை தேக்கி வைக்கிற மணலை எல்லாம் அள்ளி குவித்தீர்களே, அதெல்லாம் யாரு கேட்கறது? அப்ப ஒரு கூட்டம் என்பது எல்லாத்துக்கும் நீங்க பொதுவான நெறிமுறை வைக்கணும்ல. ஆளுங்கட்சிக்கு நான் ஒண்ணு, இல்ல இங்க இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு நான் ஒண்ணு வைக்கிறதா, இது ஏதோ முறைப்படுத்தப்பட்டிருக்கு. இவங்க சொன்னாங்க இது வரைக்கும் வந்து அவங்க ஒரு நிர்வாக திறமை உள்ள இல்ல அனுபவம் உள்ள தலைவர்கள் இல்லைன்னு சொன்னாங்க. ஐயா செங்கோட்டையன் அவர்கள் மீது விமர்சனங்கள் இருந்தாலும், ஆனால் அவர் ஒரு கட்சியில் இருந்து கிட்டத்தட்ட பல்லாண்டு காலம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்து இந்த ஒரு கூட்டத்தை முதலாக அவர் கட்சியில் சேர்ந்து அவர் பகுதியில் நடக்கிறார். அதனால அவர் ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கூட்டமா தான் சிறப்பா செய்வாரு அப்படின்னு நம்ம நம்புறோம். இது நாம் தமிழர் கட்சியோட தலைவர் வந்து சீமான் அவர்கள் பல்வேறு அவரோட பர்சனலா இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையுமே வந்து சந்திச்சுட்டு இப்ப தேர்தலுக்காக அந்த ரெடி ஆகிட்டு இருக்கிற சமயத்துல இப்போ திமுக நிர்வாகி ஒருத்தர் வந்து ஒரு மீட்டிங்ல வச்சு அடிச்ச ஒரு சம்பவத்தை வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். இந்த மாதிரி சீமான் அவர்கள் வந்து பொதுப்படையா பொது வெளியில நிறைய பேரை தாக்குறத வந்து தொடர்ந்து செய்திகளா பார்க்க வந்து முடியுது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களையும் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு.
இப்ப ரீசெண்டா திமுக நிர்வாகி யாரோ எங்கேயோ போயிட்டு ஏதோ பேசிட்டாரு போல, உடனே எல்லாரும் வச்சு அடிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ம். இந்த அடாவடித்தனம் வந்து மக்கள் மனசுல போயிட்டு தப்பா போயிருன்றதெல்லாம் அவர் யோசிக்க வந்து மாட்டாரா? நீங்க அவர் கூட இருந்திருக்கீங்க, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது நாங்க இருக்கும்போது இதெல்லாம் நடக்காத நாங்க பார்த்துக்குவோம். நாங்களே அத செய்வோம். அவர்கள் அந்த கருத்தை ஓகே, ஓகே. அமைதிப்படுத்துவதும், ம். சொல்கிற நபரை அங்கிருந்து ம், ம், ம். அப்புறப்படுத்துவதும். காரணம் என்னன்னா, ஒரு ம். தலைவர் பொது வழியில் என்னவாக வெளியே ம். தெரிகிறார்த பொறுத்து தான் அந்த மக்கள் எப்படி மதிப்பார்ன்னு தெரியும். அண்ணனுக்கு வந்து தான் ஆட்சி ஆமா. அதிகாரத்துக்கு வரப்போவதில்லை. இந்த மக்களுக்கு எந்த சேவையும் செய்ய போவதில்லை. கட்சியை ஆரம்பித்து ம். பணத்தை சம்பாதிப்பது மட்டுமே ம். தன் நோக்கமாக கொண்டு தான் இந்த வேலைய அவரு செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா, அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஒரு காலம் ஆட்சிக்கு வர முடியாது. வரக்கூடிய சர்வேவெல்லாம் நம்ம ம். பார்க்கிறபோது 3 விழுக்காடுக்கு கீழ் நம்ம ம். சென்று ம். விடுவோம் என்ற பயத்தின் காரணமாக, இங்க மட்டும் இல்ல. ம். ஒரு கூட்டத்துல தருமபுரியில ஒரு கூட்டமோ, ஏதோ ஒரு ஊர்ல ஒரு கூட்டத்துல நடக்கும்போது ம். யாரோ ஒருத்தர் சொல்ட்டாருன்னு, இவரு இறங்கி போய் அடிச்சு அங்க இருக்க கட்சிக்காரனே அடிச்ச நிலைமைலாம் ஆமாமா. நம்ம பார்க்க தான் செய்றோம். ஆமா. மத்த ஆளுங்களுக்கு ம். கிடையாது. அது இல்லாத பொதுமக்களுக்கு இருக்கிற பார்வையாளர்களோ, திமுக கட்சிக்காரங்களோ, எந்த கட்சிக்காரர்களோ, ஒரு கருத்தை ஒரு ம். தலைவர் தெரிவித்தால், நீங்கள் ஒரு மேடை பேட்டு பேச வேண்டும் ஒழிய, நீங்க வந்து ஒரு கும்பலா வந்துட்டு இருக்கும்போது எதுக்கு போய் அந்த மாரியான இதையெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா, ஒரு யார் வேணாலும் கருத்து சொல்வதற்கு ஒரு சுதந்திரம் உண்டு, உரிமை உண்டு. ஆனா, ஒரு ம். படாத மக்கள், நீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு கட்சியில் வந்து அரசியல் மயப்படுத்தலன்னா, ஏன்னா ஒரு தலைவரே இப்படி அரசியல் ம். படுத்தப்பட்டு இல்லாதபோது, அப்புறம் எப்படி ஒரு தொண்டன் இருப்பான்? சொல்லுங்க. ம். நீங்க ஊன்னா இறங்கி போயி கட்சிக்காரங்களே ம். அடிக்கிறீங்களே ம். கூட்டத்துல. இது எந்த மாரி? இதுதான் ம். வந்து ஒரு மக்கள் உங்கள பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஒரு ம். குறைந்த கூட ஒரு தலைவர் பண்போ, தலைமை பண்போ இல்லாத ஒரு நபராக அண்ணன் சீமான் வந்து அம்பலப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்ங்கிறது தான் பார்க்க முடியுது நம்ம. இப்ப தேர்தலுக்கான வேட்பாளர்கள்லாம் ஃபர்ஸ்ட் கட்சியா அவரு தான் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. மத்த எந்த ஆமா. கட்சிகளும் வந்து அனௌன்ஸ் வந்து ம், பண்ணல. அதெல்லாம் ம். எந்த கேட்டகரியில அவர் வந்து பிரிச்சு வந்து வப்பாருன்ட்டு வந்து அதாவது நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி எப்படி எப்பயுமே பண்ணாரு? ஒரு இப்ப எப்படி பண்றாரு? ம். இல்ல முதல்லலாம் இருக்கும்போது 2016ல் முதலில் தேர்தல் நிற்கிறபோது கட்டாயமாக ம். அப்போது உணர்வுள்ளவர்கள், உண்மையானவர்கள், உழைப்பாளிகள் எதற்கும் அஞ்சாதவர்களாக நின்னாங்க. அன்னைக்கெல்லாம் கட்சி வந்து பெரிய வலிமையா ம். 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 கிடையாது. இப்பவும் குறைஞ்சிருச்சுங்கிறது ம். வேற விஷயம். அன்றைக்கு 2 பேர், ம். 3 பேர் இருந்தால் கூட, எல்லா இடத்திலயும் போய் ம். மக்களிடம் கொண்டு பேசும் வெறும் துண்டறிக்கை அடிப்பதற்கு மட்டும் தான் காசு இருந்தது. அன்றைக்கு காசு இல்லாத ம். கூடம் கொள்கை பிடிப்போடு அண்ணன் இருந்தார். அண்ணனை நிறைய பேர் முதல்லயே ம். கண்டுவிட்டார்கள். எங்களுக்கெல்லாம் புரிவதற்கு ரொம்ப ம். காலதாமதமாகிவிட்டது. இப்ப வந்து அவர் ஓகே. 2019 இந்த தேர்தலை காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக அவரு கண்டுவிட்டார். எல்லோரிடமும் அதாவது ம். இன்னைக்கு அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, பல்வேறு கட்சிகள் இருந்தால், அவர்கள் ஒரு கட்சியோடு தான் ம். கூட்டணி வைப்பார்கள். ஆனால் ம். தொகுதிக்கு ஒரு கட்சியோடு கூட்டணி வைப்பவர் அண்ணன் சீமான் மட்டும் தான். ம். இது வந்து ஏன்னா, இதை வந்து ஒரு பணம் பறிக்கிற ஒரு எப்படி தேர்தல்ல வாக்களிக்கிற இயந்திரத்த வந்து தவறா பண்ணி பிஜேபி செய்யுதுன்னு சொல்றாங்களோ, அதுபோல இது பணம் கொட்டுகிற ஒரு ம். இயந்திரமாக இந்த கட்சியை வந்து அண்ணன் வந்து பயன்படுத்தி அதனால தான் முதல்லயே போறாரு. ஆனா, இப்ப போட்டிருக்கிற 90 விழுக்காடு பேர் வேட்பாளர்கள் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், கட்சிக்கு எதுவும் உழைப்பார்கள். ஒரு 5, 6 பேர் இருக்காங்க. எங்க மாமா பொண்ணு பாத்திமா, ம். தென்காசியில இருக்கிற என் தம்பி மதிவாணன், ஹிம்லரு, ஜெனிஃபரு, அங்க ஈரோட்ல ம். சீதாலட்சுமி, அ அது மாரி மிக சொற்பமான நபர்கள் தான் இருக்கிறாங்க. மீதி எல்லாம் அ ஆட்களை மாத்தி போடுவதற்கும், இவரு பணம் பெறுவதற்கும், இல்லை பணத்தை வாங்கிக் கொண்டு போடுவதற்குமா தான் அ இவரு அத பயன்பட்டு அதனால தான் முதல்லயே அறிவிக்கிறது. ஆனா இதுல பல மாற்றங்கள் வரும் பாருங்க. இப்பவே வந்து பல்வேறு ம். இடங்களில் வேட்பாளர்களை போட்டு, போட்டு, ம். போட்டு இவர் மாத்தி விட்டார். இன்னும் ம். முக்கியமா சொல்ல போறேன் பாருங்க. ம். தருமபுரியில 5 தொகுதி இருக்குது. அதுல ம். திட்டமிட்டு இப்பவே ஆரம்பிச்சுட்டார். பென்னாகரத்துல இன்றைக்கு வீரப்பனுடைய மகள் வித்யாராணி அவர்கள் நிறுத்தியிருக்கிறார். ஆனால் ஆமா. அது ஆ. மாற்றத்துக்கு உட்பட்டதா இருக்கு. காரணம், அங்க முக்கியமான ஒரு விஐபி நிற்பதாகவும், அவரிடம் பேரம் பேசிவிட்டார் என்று அவர்களே ஓகே, ஜூம் ஓகே, ஓகே. மீட்டிங்கில் பேசியதை எனக்கு அங்க இருக்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க. ஓ! அந்த ஊர்ல ஓகே, ஓகே. மக்கள் ஆ. நீதி மையத்தை ஏற்கனவே இருந்தவரு. இந்த கட்சிக்கு 40,00,000 பணம் ம். குடுக்க தயாராக இருப்பதாகவும், அவருக்கு சீட்டு குடுப்பதாகவும் சொல்றாங்க. அதே மாரி அரூர்ல ஏற்கனவே அதிமுகவினுடைய முன்னாள் துறை அமைச்சராக நிக்க போறோம். அதனால என் சமூகத்தை சேர்ந்தவர்கள் போடாதீங்க அப்படிங்கிறதுனால, அங்க வேற ஒருத்தர மாத்துறாரு. இப்ப சேலத்துல என்ன பண்றாரு, இவரு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்துட்டு வந்த பிறகு, அங்கங்க சேலத்துல வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 தொகுதியில் 2021 தேர்தலில் ஒரே தொகுதியில் தான் இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள் ஜெயித்தார். 10 தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திமுக ஜெயித்தது. அங்க வந்து வெறும் ம். அங்க சேலத்தில் பெரும்பாலும் அதிகமாக இருக்கக்கூடியது ஆதி தமிழர்களும், அ
வட மாவட்டங்களில் பெருவாரியாக இருக்க வன்னிய பெருமக்களும் ம், அப்புறம் சிறு சிறு சமூகங்கள் இருக்கு. ம், ஆனா அங்க அதிமுக, ம், இவர் திமுகவுடன் பெற்ற பயனதாக அதிமுகவை அங்க இருக்க சிதைப்பதற்காக வெறும் கவுண்டர் வேட்பாளரா போடுங்க. இதுதான் வந்து நீங்க திராவிட ம், கட்சிகளுடைய மோசமான நிலைப்பாடு இருக்கிறார்கள். அவர்களாவது இந்த மக்களுக்கு ஏதாவது இத்தனை ஆண்டு கால ஆட்சியில் உண்மையிலே சொல்ல போனால் இந்தியாவில் மற்ற மாநிலங்களை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பில், பாதை வசதியில், படிப்பு வசதியில், ம், மருத்துவத்தில் முன்னேறி இருக்கிறது. இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் என்றுதான் நாம் அவர்களை விமர்சிக்கிறோம் ஒழிய 2009 ஈழ இன அடி படுகொலைக்கு பிறகு திமுகவை விமர்சிக்கிறோம் ஒழிய இந்த கட்சிகளுடைய செய்தது மற்ற கட்சிகளை நீங்கள் இன்னும் 20 25 ஆண்டுகளாகும். தமிழ்நாடு போல், ஆந்திரா போல் வட மாநிலங்கள் வருவதற்கு இன்னும் 25 ஆண்டுகளுக்கு மேல் ஆகும். அப்படி செய்த ம், சொல்லி அவர்கள் வாக்கு வந்து தன் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பணம் கொடுத்து வாக்கு வாங்குகிறார் ம், என்று ம், சொல்கிறார் ம், அண்ணன் சீமான். ஆனால் எந்த ம், அதிகாரத்துக்கும் வராமல் அனைத்து கட்சிகளிடம் தன் வேட்பாளர் தோற்பதற்காகவே பணம் வாங்கக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணன் சீமான். எத்தனை பேரை மாத்துறாரு பாருங்க. ம். இதுவரைக்குமே பல பேரை மாத்திட்டார். பல வேட்பாளர் இப்ப ஆமா. போட்டு. இப்ப நிறைய இடத்துல பாருங்க, ஜூனியர் உடன்ல ஒரு கட்டுரை வந்தது. நிறைய இடத்தில் நிற்கிற தம்பிமார்கள் பெரும்பாலும் என்னோடு தொடர்பில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை. ம், இருந்தாலும் சரி, நம்ம ம், அம்பலப்பட்டு விட்டோம். பல இடங்களில் நம்ம பல கட்சிக்காரர்களை பகைத்துக் கொண்டு விட்டோம். சரி, ம், ம், என்ன ஏன்னா அது சீமானுக்காக நிற்கவில்லை. தேசிய தலைவர் பிரபாகரனை உள்வாங்கியதாலும் ஈழ இன விடுதலை இந்த மண்ணில் நமக்கு இத்தனை 12 கோடி பேர் மக்கள் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்க தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு நாடு இல்லை. ஈழத்திலும் இங்கேயும் ஒரு நாடு அமைய வேண்டும். அதற்கு நாம் ஒரு செங்கல்லையாவது அடுக்க வேண்டும் என்று நினைக்கிற தம்பிமார்கள் இன்னும் அந்த கட்சியில் இருப்பதால் சீமானுடைய இந்த அரசியல் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தேர்தல் கட்டாயமாக ம். அம்பலப்படுத்தப்பட்டு இந்த தமிழ் தேசிய அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார். இப்ப இந்த எலக்ஷன்லயாவது சீமான் அவர்கள் முதல்வர் வேட்பாளரா போட்டியிடுவாரா? இதுக்கு இல்லங்க, முன்னாடியுமே ஏன் அத அவர் மறுதலிச்சுக்கிட்டே வந்திருக்காரு? என்ன காரணம் குறிப்பா? இல்ல ஸ்டார்ட்டிங்லயே இல்ல சொல்லியிருப்பார்ல நம்மளோட இலக்கு இல்ல இதுதான். இதுக்கு என்ன காரணம்? நமக்கு தான் முதல்வர் வேட்பாளர் இங்க ஸ்டாலின் அவர்களா, ஐயா எடப்பாடி அவர்களா, விஜய் அவர்களா, இல்ல சீமான் அவர்களான்னு நமக்கு தான் முதலில் இங்க இங்க வந்து ஒரு சட்டமன்றத்துக்கான வேட்பாளரா தான் எல்லாம் நிக்க முடியும். எம்எல்ஏக்கள தான் அந்த கட்சியினுடைய கட்சி வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி தான் முதலமைச்சர் வேட்பாளரா இருக்க முடியும். ஆரம்பத்திலிருந்தே இவர் வந்து ம், தன்னை வந்து ஒரு முதலமைச்சராக ஒரு கற்பனையிலும் கனவுலுமே ம், தான் அண்ணா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்கான எந்த உழைப்பையும் ம், போடாமல் ம், ம், நமக்கு தெரிஞ்சிருச்சு. ம், எப்படியாவது வந்து விஜய் வருவாரு. ம், அவர் கூட்டணியில அவர் கூட வச்சுக்கிட்டு, ம், அவர் முதுகுல சவாரி செய்வோம். அப்படின்னு தான் இவர் விஜய்க்கு ம், வந்து ம், பயங்கரமா கட்சியில் உடன்பாடு இல்லை என்றால் கூட, இவரா போய் போய் விழுந்து ம், கால்ல கூட விழுந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு சரியா தெரியல. நான் போய் விஜய்க்கு ஐடியா ம், குடுத்தேன். இவருக்கே அந்த ஐடியாவும் நாங்க தான் ம், குடுத்துட்டு இருக்கோம். இவரு போய் என்ன விஜய்க்கு ஐடியா ம், குடுக்குறாரு? ம், அவங்கலாம் அங்க ம், வந்து இன்னைக்கு செங்கோட்டையன் இருக்காரு, ஐஆர்எஸ் ஆபீசர் இருக்காரு, புசி ஆனந்த் நீண்ட ம், நெடுங்காலமாக 35 ஆண்டுகளாக ஒரு ரசிகர் மன்றத்தை நடத்தி, இதை விட பெருங்கூட்டத்தை வச்சு ஏதோ அவங்க ஒரு கட்டமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இவரு வந்து முதலமைச்சர் வேட்பாளரா ஆக்க மாட்டார். அவர் சொல்லிட்டாரு. எந்த இடத்துலயும் விஜய் அவர்கள் இவரோடு கூட்டணி வரும் என்று சொல்லவே இல்லை. இவர் தான் வந்து சொல்லியிருந்தார். ம். தம்பி வரார். தம்பிய ஆமாமா. துணை முதல்வர் ஆக்குவேன்னு. ம், இன்றைக்கு என்னாச்சு? அவர் தேசியமும், ம். தமிழ் தேசியமும், திராவிடமும் இந்த மண்ணின் இரு கண்கள் சொன்ன உடனே, கொள்கை மண்ணின் எதிரி கண்கள். இவரு அப்படின்ட்டாரு. இவருக்கு என்ன ம், கொள்கை இருக்குது? என்ன கொள்கை எதிரி இவரு? ம், அவராவது தமிழ் தேசியம் ஒரு கண்கள்ங்கிறாரே. இந்த தடவ மாவீரர் நாளுக்கு ம், அ அ தியாக தீபங்களை நம்ம வந்து நினைவில் ஏந்துவோம்னு ட்வீட் போடுறாங்களே. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான மக்கள் சக்தியை உங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா? இல்லையா? ம், நீங்க என்ன பண்றீங்க? இவருக்கு நோக்கம் அந்த கொள்கை திராவிட கொள்கையா, தமிழ் தேசிய கொள்கையாங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்ல. இவரை ம், முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால், நீங்க இது திமுக இல்ல, பாரதிய ஜனதாவினுடைய கொள்கை என் கொள்கைனாலும் இவரு சரிம்பாரு. இப்ப மட்டும் ஏன் அமைதியா இருக்காரு? ம், பாரதிய ஜனதா இவரை வேட்பாளராக, முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால், கட்டாயமாக இவர் பாரதிய ஜனதாவுடைய சேர்ந்து போட்டியிடுகிற நபர் தான் அண்ணன் சீமான். இல்லையென்றால், நீங்கள் வந்து ம், ஒரு விஜில அமைப்புல போய், ஒரு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார அமைப்பு நடத்திய ஒரு பாரதியினுடைய விழாவில் போய், நீங்க போய் பேசுறீங்க. எங்க கூட ம். இருந்தப்பலாம் பாரதியார் நீங்க இந்த அளவுக்கு எல்லாம் பேசவே இல்லையே. இந்த மண்ணில், இந்த ஆமா. தெருக்களில், தமிழக தெருக்களில் பாரதியாரை போய் கொண்டு சேர்த்தவன் பேராசன் ஜீவானந்தம். பாரதியாரையும் கம்பனையும் தெரு ம், தெருவாக கம்யூனிஸ்ட் கட்சி பார்வையில் கொண்டு போய் சேர்த்தார். நீங்கள் பாரதியாரை பெருமையாக பேத்துவது நமக்கு தவறில்லை. இதே பாரதி மேல எண்ணற்ற விமர்சனங்கள் நம்ம இருக்கு. அவர் ஆண்டது வெறும் 39 ஆண்டு. 39 வயதிலேயே ம், அவர் எவ்வளவு மாறி மாறி பேசியிருக்கிறார். உணர்வுள்ள பாடல்களும் இருக்கு. சிங்கள தீவிற்கு ஒரு பாதை அமைப்போன்னு பாடுறீங்க. 2000 3000 ஆண்டுகளாக எங்களோட சண்டை யாருக்கு? ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் தான். தமிழர் தீவை சிங்கள தீவிரன்னு பாரதியார் எழுதியிருக்காரா இல்லையா?
பெரியாரை நீங்க விமர்சிக்கிறீங்க. ம், ம், ம். 94 ஆண்டுகள் நீண்ட நெடுங்காலம் ஆழ்ந்த நீங்க பெரியார முரண்பட்ட கருத்தை விமர்சிக்கிற நீங்க, பாரதியார் ஏதோ சொன்ன மாதிரி எந்த இடத்துலயும் அவரு தமிழன் அவர் பேசியிருக்காரு. தமிழன்னு என் தந்தையர் நாடு என்னும் போது இருந்தா இந்தியா சொல்ற, அப்ப தாய்நாடு எது அவருக்கு சொல்லுங்க. ம், ஏன் இவர் வந்து பாஞ்சாலி சபதத்தை பாடிருக்காரு, கண்ணன் பாட்டை பாடிருக்காரு, எங்க முருகன் பாட்டை பாடிருக்காரா பெரியார் அவர்கள்? ம், பெரியாரை பாராட்டி பேசுறது நமக்கு யாரா இருந்தாலும் சரி. அப்படியே வைரமுத்து ஒரு இதுல எழுதியிருப்பார், காலம்தான் கவிஞர்களை உருவாக்கிறது, மகா கவிஞர்கள் காலத்தையே உருவாக்கிறது. எங்கேயோ படிச்சதை எடுத்து போட்டு சேர்த்து அதை பொருத்தி பேசுவது வேற ஞானம்ங்கிறாரு. அறிவுன்னா அறிவுதான். எங்கேயோ படிச்சதை அங்க எழுதுனது அதெல்லாம் பார்த்து பேசி பொறுத்து பேசுவது ஞானமா? அதெல்லாம் மனப்பாட சக்தியினுடைய ஞானம் என்பது எந்த இடத்தில் எதை ம், பேச வேண்டும், எந்த இடத்தில் எதை பேசக்கூடாது என்று தெளிவதுதான் ஞானம். ம், பிராமண கடப்பாரை எடுத்துக்கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவேன் என்கிறீங்களே, திமுக வீழ்த்துவன் பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக தமிழர்களை 2000 3000 ஆண்டுகளாக தொடர்ந்து சாதியாக பிரித்து சனாதானத்தை வைத்து பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பித்து ஒருவன் மேல் கீழ் என்று ம். சொல்லி அடிமைப்படுத்தி வருவது ஆரியமா திராவிடமா? இப்பொழுதுதான் திராவிட கருத்தியல். ஐயா, நீங்கள் வந்து இவரு அயோத்திதாசர் காலத்திலிருந்து இருந்தா கூட இந்த 150 ஆண்டு காலத்தில் தான் திராவிடம் என்று சொல்லாடல் திராவிட கருத்தியல். ஆனால் இந்த தமிழர்களுடைய நிலத்தையும் மொழியையும் இனத்தையும் சிதைத்துக் கொண்டிருக்கிறது ஆரிய பார்ப்பனியம். அப்ப நீங்க பிராமண கடப்பாரை எடுத்துக் கொண்டு வாருங்களா, நாங்கள் தமிழ் தேசிய கடப்பாரை எடுத்துக் கொண்டு வந்த உங்களுடைய போலி பிம்பத்தை தகர்த்திருக்கோம். நாங்க தமிழ் தேசிய கடப்பாரை என்னாச்சு? ஏன்னா உங்களுக்கு தமிழ் தேசியத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அதை வந்து விற்று பிழைக்கிற காசாக்குற ஒரு ஆளாதான் நீங்க பாக்குறீங்க. நான் தான் சொன்னேன், நான் தான் இதை வந்து அம்பலப்படுத்தினேன். இவர் நிறைய பேர் சொன்னாங்க, என்னுடைய திரைத்துறை நண்பர்கள், என்னுடைய ஊடகவியலாளர்கள் சொன்னாங்க, ம், இவர் பிஜேபியிடம் சோரம் போய்விட்டார், இவர் வந்து இந்திய ம், உளவுத்துறையால் ம், தமிழ் தேசிய எழுச்சி வளர்ந்து விடக் கூடாது என்று உருவாக்கப்பட்ட ஒரு நபர்னு சொன்னாங்க. ஆனா நாங்க நம்பல, கேட்கல. ஒரு பாசத்தின் அடிப்படையில் இவர் இருந்தா கூட நாங்க சரி பண்ணிவிடுவோம் நாங்க நினைச்சோம். ஆனா நான் தான் வந்து ம், வெளியே வரும்போது இவர் சொல்லிட்டு வந்தேன், இவர் வந்து கோபால்ஜியை சந்திக்கிறார், குருமூர்த்தியை சந்திக்கிறார், நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார், பாரதிய ஜனதாவினுடைய ம், ஊதுகுலாக செயல்படுகிறார் சொல்லிவிட்டு தான் நான் வெளியே வந்தேன். நான் என்ன கேட்கிறேன், எங்க ம், அண்ணன் தயவு செய்து உங்கள் பெயரை சீமான் என்கிற பெயரை தயவு செய்து சிறிமான் என்று மாற்றிக் கொள்ளுங்கள். நாம் தமிழர் என்று கட்சி ம், பெயரை ராம் தமிழர் என்று பேசி மாற்றி விடுங்கள். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உணர்வோடு இருக்கிற பிள்ளைகளாவது நாம் தமிழர் என்ற அந்த கட்சியின் கொள்கையை உருவாக்கி கொண்டு நாங்க இயங்குவோம். அதனால நீங்க வந்து இந்த மண்ணிற்கு உதவாத, இல்ல ஒவ்வாத, எந்த இடத்திலும் தமிழருடைய மொழிக்கும் தமிழருடைய நிலத்திற்கும் தமிழருடைய இனத்திற்கும் சிதைத்து கொண்டிருக்கிற ஆரிய ம், பார்ப்பனிய வைதிக இந்த சங் பரிவார் அமைப்புகளுக்கு துணை போவீர்கள் என்றால் நீங்கள் ம். கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். நீங்கள் பிராமண கடப்பாறையை தூக்கி கொண்டு வாருங்கள், நாங்கள் தமிழ் தேசிய கடப்பாறையை தூக்கி கொண்டு வருகிறோம். இந்த தேர்தலில் சந்திப்போம். வெல்லப் போவது நீங்களா, இங்கே இருக்கிற இடதுசாரி முற்போக்கு கருத்துக்களை கொண்ட தமிழ் தேசியவாதிகளா என்பது வரக்கூடிய 2026 தேர்தலில் நிரூபிக்கப்படும்.